இதுல வந்து 2 விஷயமா நான் பாக்குறேன். ஒண்ணு, இந்த போதை பொருளும் சரி, ரீல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் சரி. இது 2ம் சேர்ந்து இன்னைக்கு இருக்க இளைஞர்கள எந்த அளவுக்கு ஆ தள்ளி விட்டுருக்கு அப்படின்றது ஒண்ணு தெரியுது. இன்னொன்னு, வட மாநிலங்கள்ல இது ரொம்ப காமனா நடக்குற விஷயம். இந்த ஓகே. மாரி அடிக்கிறது, கொல்றது, என்ன செய்றோம்னே தெரியாம செய்றது. இந்த மாப் கிரைம் ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்க ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. தமிழ்நாட்டுல இது ரொம்ப 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 குறைவா இருந்துட்டு இருந்துச்சு. இட்ஸ் ரியலி உங்களோட சேட். வலது பக்கம் கொஞ்சம் கேமராவை தள்ளி வைக்கிறீங்களா? உங்களோட ரைட் சைடு மட்டும் கொஞ்சமா கேமராவை ரைட் சைடு. எஸ், பர்ஃபெக்ட். போதும் போதும். ஓகே. இப்ப பேசு. சோ இப்ப தமிழ்நாட்டுலயும் இந்த மாதிரி வந்துருச்சுன்றது பாக்குறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா இங்க இருக்க இளைஞர்களுக்கு வந்து இது ஒரு தப்பான கைடன்ஸாவும் ரோல் மாடலாவும் இருக்குன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் டெஃபினட்டா நம்ம ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி தான் நடக்கும். என்ன செய்யறோம்னு தெரியாது, 4 பேர் செய்யறத நம்மளும் செய்யணும்னு தோணும், ஹீரோயிசம் தோணும், நம்ம பண்றது ரைட்டுன்னு தோணும், அதுல ஒரு இம்மாரலிட்டின்றதே தெரியாம போகும், எத்திக்ஸ்ன்றதே இருக்காது, இன்டெகிரிட்டின்றது ஒரு கேரக்டர்ல வராது. அது இளைஞர்கள் மத்தியில இருக்கு அப்படின்றப்போ ஒரு பெரிய மாஸ் ஆஃப் பீப்புள வந்து நம்ம இதுக்குள்ள இருக்கிற மாதிரி ஆகும். இது ஒரு சொசைட்டிக்கே ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா யார் வேணாலும் விக்டிமா இருக்கலாம். இப்ப இங்க வந்து வடமாநில பையனை நம்ம பேசிட்டு இருக்கோம். இட் கேன் பி எனிபடி. ஒரு ஒரு வயதான அம்மாவா இருக்கலாம், சின்ன பொண்ணா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். சோ டெஃபினட்டா வந்து இந்த ட்ரக் கல்ச்சர் உள்ள வந்ததுன்றது இந்த மாதிரி பாதிப்புகள் வரும். இன்னொன்னு, அந்த அந்த பசங்களுமே தன்னையுமே ஹார்ம் பண்ணிப்பாங்க. அடுத்தவங்க கொள்றது மட்டும் இல்ல. நீங்க ஒரு வீடியோ பாத்திருக்கீங்களான்னு தெரியல, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சீர்திருத்த பள்ளியில பசங்க பிளேடால தானே கீறிக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, ட்ரக் இன்ஃபுளுன்ஸ்ல. இந்த மாதிரி செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியரும் நிறைய நடக்கும். அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட், இப்ப எல்லார் கையிலயும் செல்போன் வித் கேமரா வந்துருச்சு. அண்ட் அடுத்தவங்களுடைய அந்த அட்டென்ஷன் எல்லாருக்கும் தேவைப்படுது. என்ன திரும்பி பாருங்க, எனக்கு ஒரு லைக் போடுங்க, என்ன யாருன்னு பாருங்க அப்படின்ற அந்த அட்டென்ஷனை அதிகமா போக்கஸ் கொடுக்குறாங்க இன்னைக்கு இருக்க இளைஞர்கள். எத்தனை லைக்ஸ் வருதோ, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் அங்க வர்ச்சுவலா இருக்காங்களோ அதுதான் அவங்களுடைய பர்சனாலிட்டி டிட்டர்மைன் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கை தான். அதுக்காக இந்த மலை உச்சியில நிக்கிறது, ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி போய் நின்று வீடியோ எடுக்கிறது, அதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனமோ அதே மாதிரி முட்டாள்தனம் தான் இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுறது, இன்னொருத்தவங்களை பலி கொடுக்கறதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. சோ இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் மத்தியில இந்த 2மே ஊடுருவி இருக்குன்னு உண்மை.